கிருஷ்ணகிரியில் 75 வயது முதியவரை கொன்றுவிட்டு 70 வயது மூதாட்டியை கற்பழித்திருக்கிறான். பல்லாவரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆட்டோவில் கடத்தி கற்பழித்திருக்கிறான். திருச்சியிலிருந்து சென்னை வந்த கல்லூரி மாணவியை காரில் கடத்தி கற்பழித்திருக்கிறான். 2 வயது பிஞ்சு குழந்தையை தளியில் திமுக காரன் கற்பழித்து கொன்றிருக்கிறான். மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 14 வயது சிறுமி கழிவறைக்க சென்றிருந்த பொழுது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு 36 மணி நேரம் கழித்து கொல்லப்பட்டிருக்கிறாள். இன்றோடு 8 நாட்கள் ஆகிறது. இன்று வரை காவல்துறை அந்த குற்றவாளியை கைது செய்யவில்லை. இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லவே இல்லை.